السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب. رواه أبو داود أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் உண்டான நாட்களிலே உண்டான நோன்பையும் பரிபூர்ணமான முறையிலே நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. மேலும் ஆரோக்கியத்தில் பலகீனமாக குறைந்தவர்களாக இருப்பவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான பரக்கத்தான பொருளாதாரங்களை வழங்குவானாக. எல்லா விதமான நோய்களில் இருந்தும், உள்ளம் ரீதியான உடல் ரீதியான எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மை வளர்த்தெடுத்த உஸ்தாத்மார்கள், இன்னும் நமக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய, நம் நலனுக்காக பாடுபடக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது பொறாமை கொள்ளாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இறைவனுக்கு அறவே பிடிக்காத, மக்களிடம் மனிதர்களிடம் வந்துவிடவே கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இல்லை, ஒரு நோய் என்றால் அது இந்த பொறாமை என்பது. ஏனென்றால் அந்த பொறாமை என்பது நம்முடைய வாழ்க்கையை அது சிதைத்துவிடும், நம்முடைய நன்மைகளை அது பறித்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத். நம்முடைய இந்த பொறாமை இருக்கிறதே, இந்த பொறாமை என்கின்ற இந்த தீய குணம் நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடுகிறது, நம்ம நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு விடுகிறது. எப்படி ஒரு நெருப்பு ஒரு விறகுகளை சாப்பிடுகிறதோ, எரித்து விடுகிறதோ, அதே போல இந்த பொறாமை உணர்வு நாம் சேமித்து வைத்த எல்லா நன்மைகளையும் பாழாக்கி விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார்கள். அதனால இந்த பொறாமை ஒரு வரவே கூடாது. குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த இஸ்திஆதா பாதுகாப்பு தேடக்கூடிய வசனங்கள்ல பொறாமை கொள்ளக்கூடியவர்களுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்கி வைத்திருக்கிறான். அப்போ பொறாமைக்காரர்களாக வாழ்வதும் சரி, பொறாமைக்காரர்களுடைய தீமைகளும் சரி மிகவும் மோசமானது. அவைகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எதற்காக பொறாமைப்படணும்? அவருக்கு கொடுத்த அதே ரப்பு தானே நமக்கும் கொடுக்கறான். அவருக்கு கொடுத்த அதே ரப்பு தான் நமக்கும் கொடுக்கறான். அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கான், அவருக்கு பல மடங்கா கொடுத்திருக்கிறான், நமக்கு சிறு தொகையை கொடுத்திருக்கிறான். ஏன் அவருக்கு பல மடங்கா கொடுத்த ரப்பு நமக்கு கொடுக்க மாட்டானா? நம் இறைவனிடத்தில் அல்லவா கேட்க வேண்டும். அதை விட்டு அவருக்கு மட்டும் அவ்வளவு கொடுக்குறாங்க, அவ்வளவு பொருட்கள் வச்சிருக்காங்க, அவ்வளவு இது வாங்குறாங்க, எல்லாம் நல்லா இதா இருக்கிறாங்க அப்படின்னு பொறாமையோடு நாம் இருக்கும்போது அவரை நம்ம குறை சொல்லல, படைத்த ரப்பை குறை சொல்கிறோம். அவருக்கு கொடுத்தது யாருங்க? ரப்பு தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் கொடுத்தான்.
அவருக்கு மட்டும் கொடுத்திருக்க எனக்கு கொடுக்கலன்னு ரப்பை குறை சொல்வதாக ஆகிவிடும். என்றைக்குமே சரி, இறைவனை யார் குறையோடு நினைக்கின்றார்களோ, இறைவனை யார் குறையோடு நினைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையும் குறைவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால யாரை பார்த்தும் எவரை பார்த்தும் பொறாமை கொள்ளாதீர்கள். வசதியில பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் வியாபாரத்திலையும் சரி யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதீங்க. ஒரு இதுல படிச்ச ஞாபகம், ஒரு மனிதர் வியாபாரம் செய்வாராம். அவர் பெரிய வியாபாரி, அவர் பழக்கடை வியாபாரி. ஆரம்பத்துல நிறைய பிசினஸ் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடைசியில ஒரு பழக்கடை போட்டிருக்கிறாரு. போட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நல்லா அந்த தெருவுலேயே அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு காலி இடத்துல என்னமோ கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவர் விசாரிச்சாரு, என்ன கட்டடம் கட்டுறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, அந்த இடத்த ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தவர் என்ன செஞ்சிட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்போ இங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க போறாரு அப்படின்னோடனே இவருக்கு கவலை வந்துடுச்சு. இப்போதான் நம்ம கடை கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகிட்டு வருது, அதுக்குள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது. சூப்பர் மார்க்கெட்டில் பழங்களும் இருக்கும், பொருள்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவர் பழம் மட்டும்தான் வச்சிருக்காரு. அப்போ எல்லா கஸ்டமரும் அங்கே போயிடுவாங்களே, நமக்கு எந்த பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவு வந்துடுமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ ஒரு ஜாகிது பார்க்குறாரு, என்னப்பா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கீங்களே, ரொம்ப கவலையாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பொதுவாக கவலையாக இருந்தால் கேட்போம்ல, அதே மாதிரி அவர் கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு வந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு ஒரு போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டார். அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னோடனே அவர் சொன்னார், நான் ஒரு 2 விஷயம் சொல்லுறேன், அந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் கடை சூப்பராக டெவலப் ஆகும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் சரி உங்களுடைய பிஸ்னஸும் சரி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி, ரெண்டுமே வீணாகிடும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சரி நீங்கள் சொல்லுங்கள், பார்த்தா பெரிய ஒரு மாதிரி இருக்கீங்க, சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் மொதல் விஷயம் சொன்னார், நீங்கள் உங்கள் கடையை திறக்கும் போது பிஸ்மில்லான்னு கடையை திறப்பீங்கள்ல, அப்போது கடைக்கு துவா செய்வீங்க. அந்த துவா செய்யும் போது உங்கள் கடை நல்லா இருக்கணும்னு துவா செய்யணும்னார். நீங்கள் கடையை திறக்கிறீங்க, கடையை திறந்தவொடனே நீங்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும், ரப்பே நான் கடையை திறந்திருக்கேன், நல்ல முறையில் என்னுடைய வியாபாரம் போகணும், எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்களுடைய வியாபாரத்துக்கு துவா செய்யணும்னாங்க. இங்கே கவனிக்கணும், நம்மளும் நம்முடைய வியாபாரத்தில் கடையை திறக்கும் போது நாம் அதிகமாக குரான் ஓதணும், நமக்கு தெரிஞ்ச திக்ராத்துகளையாவது ஓதணும். ஏனென்றால் நிறைய பேர் கடை ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அஜரத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மறுநாள் பார்த்தா அது இந்த தொடர்புமே இருக்காது. ஒரு பிஸ்மில்லா கூட இல்லாத ஒரு கடைகள் எல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும், அப்படிப்பட்ட கடைகளும் இருக்குது இல்லையா? அப்போ அப்படிலாம் இல்லாமல் தொடர்ந்து நம்மளால் முடியும். எனக்கு குரான் ஓத தெரியும் அப்படின்னா நம்ம குரான் ஓதலாம், இல்லை குரான் எனக்கு ஓத தெரியாது திக்ருகளை ஓதலாம், அல்லது குறைஞ்சபட்சம் ஸலவாத்துகளையாவது அதிகமாக ஓதுங்க. அல்ல அதன் மூலமாக கூட பரக்கத்தை கொடுக்குறான். அதனால நம்முடைய கடைகள்ல அவர் சொன்னது அட்வைஸ், நீங்க உங்க கடையை திறக்கும் போது உங்க கடைக்காக உங்களுடைய கடையுடைய நலனுக்காக வேண்டி நீங்கள் இறைவனிடத்துல துவா செய்யணும். அடுத்து அந்த கடை அந்த வேலை நடக்குதுன்னீங்கல்ல, கட்டட வேலை எல்லாம் நடக்குதுன்னீங்கல்ல, அந்த கட்டட வேலையும் நல்லபடியா முடிஞ்சு நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னு துவா செய்யுங்கன்னார். உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு, என் கடைக்கு துவா செய்ய சொல்றீங்க, ஓகே அது லாஜிக்கு ஓகே, ஏன் அவரு கடைக்கு அவருடைய இடத்துக்கு எதுக்கு துவா செய்ய சொல்றீங்க? அவர் தானே ஆப்போசிட்ல இருக்கிறாரு, நமக்கு எதிரியா இருக்கிறவரு அவர் தானே, அவருக்கு போய் துவா செய்ய சொல்றீங்களே அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது, இதை செய்யணும்னாரு. சரி 2வது என்னமோ சொன்னீங்களே என்ன அப்படின்ன உடனே 2வது விஷயம் சொல்லி அவர் சொன்னாரு, அந்த கட்டட வேலை நடக்குதா சரியா நடக்குதான்னு அந்த ஓனர் பார்க்கறதுக்கு வருவாரு, அந்த வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்க வருவாரு. அப்போ நீங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னா கடுகடுப்பாலாம் பார்க்கக்கூடாது, ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சியோட பொறாமை உணர்ச்சியோட பார்க்கக்கூடாது. அவரிடத்துல நீங்க பார்க்கும்போது நல்ல மலர்ந்த முகத்தோட பார்க்கணும், அவரிடத்துல சலாம் சொல்லணும் அப்படின்னவன முன்னாடி சொன்னதை விட இப்போதான் அவருக்கு ரொம்பவே எரியுது. ஏன்னா அவரை பார்க்கும்போது எப்படிங்க சிரிப்பு வரும், அவரை பார்த்தவொடனே எப்படிங்க நமக்கு பேசணும்னு தோணும், அவர் மட்டும் ஒரு எரிச்சல்ல வரும், ஒரு வெறியில வரும், அப்படி இப்படின்னு அவர் என்னமோ சொல்றாரு அவர். ஆனா சொன்னாரு, இந்த 2 விஷயம் நீ செஞ்சாதான்
உன் வாழ்க்கையும் சரி உன்னுடைய வியாபாரமும் சரி வெற்றிகரமா அமையும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே அவரும் கடையை திறக்கும் போதெல்லாம் துவா செய்வார், அந்த வேலையை நல்லபடியாக நடக்கணும் துவா செய்வார். அதுக்கு பிறகு அந்த ஓனரை வரும்போது இவரும் பார்த்து மலர்ந்த முகத்தோடு பார்த்து பேசி சிரித்து அவருக்கு இடத்துல நல்லா பேச்சு பார்த்தா நல்லா வந்துச்சு. அந்த கடையெல்லாம் வேலைலாம் கொஞ்சமாக முடிச்சிருச்சு எல்லாம். இவரும் இந்த ஓனரும் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கடையில் இவர் பழக்கடை வச்சிருக்காருல்ல, இந்த கடையில் உட்கார்ந்து பார்ப்பாரு. இவர் வியாபாரம் செய்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன செய்கிறாருன்னா பொய் பேச மாட்டேங்கிறாரு, வியாபாரத்தில் யாரையும் ஏமாற்ற மாட்டேங்கிறாரு. ரொம்ப அதிகமான மார்ஜின்லாம் வச்சு விற்கிறதுக்கு வியாபாரம்லாம் வச்சு விற்கிறது கிடையாது. கரெக்டான அளவு கரெக்டான தரமான பொருட்களை சேல்ஸ் பண்ணுறாரு. எல்லோருக்கும் அவருக்கு பிடிச்சிருக்கு. எல்லா கஸ்டமர் எடுத்துட்டு நல்ல முறையில் நடக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கட்டட வேலை எல்லாம் முடிஞ்சு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ அவர் இந்த பழக்கடைக்காரர்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க, நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன், உங்களை மாதிரி ஒரு நாணயமான ஆளை நான் பார்த்ததில்லை, நீங்கள் ரொம்ப உங்களோட ஒரு நல்ல நட்பு வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் ஓப்பன் பண்ண நான் விரும்பலை. அதனால் எனக்கு வரக்கூடிய பழத்தினுடைய ஸ்டாக் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த பழத்தினுடைய ஸ்டாக்கில் வரக்கூடிய லாபத்தை நம்ம பாதி பாதி போட்டுக்கலாம். இப்போ அந்த பழத்தினுடைய இதில் 10,000 வருதுன்னா 5,000 நீங்கள் ஷேர் எடுத்துக்கோங்க, எனக்கு 5,000 கொடுத்துருங்க, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த பழத்தினுடைய வியாபாரத்தை. என்னுடைய சூப்பர் மார்க்கெட்டில் பழத்தை தவிர்த்து எல்லாத்தையும் நான் விற்றுக்கிறேன், பழங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்களே விற்று கொடுங்க, லாபத்தில் நம்ம பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டோடு அவங்க போனாங்க. இவர் பொருள் விற்று பணக்காரர் ஆனார், அவர் பழம் விற்று பணக்காரர் ஆகிட்டார். இப்போ 2 பேருமே பணக்காரர் ஆகிட்டாங்க. இப்போ இங்க கவனிக்கணும், அவர் மட்டும் பொறாமைப்பட்டிருந்தால், அவர் மட்டும் பொறாமையோடு அந்த உணர்வில இருந்திருந்தால் இவரும் வளர்ந்திருக்க மாட்டார். அவரை பார்த்து வெறுமென பொறாமையோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடே அவர் சென்று கொண்டு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வியாபாரத்தையும் இழந்திருப்பார். அதனால நம்முடைய வியாபாரம் நல்ல முறையில வரணுமா, நம்ம வாழ்க்கை நல்ல முறையில இயங்கணுமா, யாரை பார்த்தும் பொறாமை கொள்ளாதீர்கள், எதை பார்த்தும் பொறாமை கொள்ளாதீர்கள். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அது மாஷா அல்லா லா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? மாஷா அல்லா லா குவத்தை இல்லா பில்லா அப்படின்னு சொல்லணும். இந்த துவாவை யாரு சொல்லுறாங்களோ அவங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்றாவது, அதை பார்க்கும்போது எந்த விதமான பொறாமையும் வராது. மாஷால்லா லா குவத்தை இல்லா பில்லான்னு ஒரு அழகான பொருளை பார்க்கும்போது நீங்க சொல்றீங்களா, அதை பார்க்கும்போது எந்த பொறாமை உணவும் உள்ளத்திலேயே வராது. இது முதல் விஷயம். 2வது, அதே மாதிரி ஒரு பொருளை அல்லாஹ் உங்களுக்கும் கொடுத்துரும். ஒரு வீடை பார்க்குறீங்க அல்லது எதுவும் பெரிய பிஸ்னஸை பார்க்குறீங்க, இந்த துவா ஓதுறீங்கன்னா அதே மாதிரி ஒரு வீட்டை அல்லது அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை ஒரு பொருளை அல்லாஹ் உங்களுக்கும் நசீபாக்குவான். அது மட்டுமல்ல, யார் இந்த துவாவை ஓதுறாங்களோ அவங்களுடைய கண் திருஷ்டி அந்த பொருளின் மீது விழாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த மாஷா அல்லாஹ் என்று ஒரு அழகான பொருளை பார்த்து கூறுகிறாரோ அவருடைய கண்ணிலிருந்து எந்த விதமான தீங்கும் அவரை சென்றடையாது. அதனால எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலும் எந்த ஒரு அழகான பொருளை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் என்று சொல்லி பழக வேண்டும். அதை தான் இறைவனும் நமக்கு சொல்லறான். அதனால நிறைய துவாக்களும் திக்ருகளும் இருக்குது. அதுல இந்த திக்ர் என்பது மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா என்ற இந்த அழகான திக்ரை, அழகான பொருட்களை, ஆச்சரியமான பொருட்களை பார்க்கும் போது நாம் ஓத வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. பொறாமை உணர்வோடு செயல்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. மேலும் எந்த விதமான பொறாமையான உணர்வுகளும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் யாரிடத்திலும் வராத அளவிற்கு அல்லாஹ் பார்த்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ஏத்திகாஃபுடைய நாளாக இருக்கிறது. அதனால் முடிந்த அளவிற்கு யார் யாரெல்லாம் ஏத்திகாஃப் வைப்பதற்கு சக்தி இருக்கிறது முடியுமோ அவர்கள் அந்த வாய்ப்பு இருக்கவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் ஏத்திகாஃபில் இருக்கிறவங்க அதிகமாக துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய துவாக்கள் என்பது இறைவனிடத்தில் ஒரு தனி சிறப்புக்குரியதாக, ஒரு வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்காகவும், இன்னும் எங்களுக்காகவும், எங்களுடைய குடும்பத்திற்காகவும், இந்த மாதிரியான நிறைய சமூகத்திற்காகவும் அதிகமான துவாக்களை செய்யுங்க. அதில் குறிப்பாக இந்த ஈரானுடைய இந்த போர்,
ரொம்பவும் உக்கிரமாக ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இது அமைதிகரமாக முடிய வேண்டும் என்று இஅ்திகாஃபில் இருப்பவர்கள் அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் யார் யாரெல்லாம் இஅ்திகாஃபில் இருக்கின்றார்களோ இனி இருக்க போகிறார்களோ அனைவர்களுடைய இஅ்திகாஃபையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் இந்த ரமலானுடைய மீதமுள்ள நாட்களையும் இன்னும் நிறைய ரமலான்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், நம்முடைய உறவினர்கள் நம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடியவர்கள், நம் மீது அக்கறை கொண்டவர்கள், நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் என்று எல்லோருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தந்துவிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.